திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸில் இருந்து டைரெக்டாக நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், உண்மையாலுமே இந்த வீடியோவில் தெளிவாக திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் வந்து கோயம்புத்தூருக்கு எப்படி டைரெக்டாக போகலான்னு பார்த்துடலாங்க. ஒன் டே திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸில் போய் என்ன பண்ணலான்னு ஒரு சில் விலாக் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேர்னியில் அன்எக்ஸ்பெக்டடாக ஏகப்பட்ட விஷயம் நடந்துச்சு. மெயின் திங்கே இது வரைக்கும் யூடியூப்பில் இந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் வந்து கோயம்புத்தூருக்கு இப்படி ஒரு சர்வீஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மறக்காமல் இந்த திருநெல்வேலியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் கவர் பண்ணதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் காத்துட்ருக்குங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. வீடியோ ஆரம்பிப்போமா? வாங்க. எவ்வளோ சூப்பரான ஏரியா தெரியுங்களா இந்த நாகர்கோயில். அது இந்த வடசேரி பஸ் ஸ்டாண்ட் எனக்கு ரொம்ப கனெக்டிங். கசாமல் பொண்ணு இங்கே பார்த்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எஸ், நம்ம நாகர்கோயிலேருந்து திருப்பரப்பு வரைக்கும் 36 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ், திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. கரெக்டாக 1.5 மணி நேரங்க நாகர்கோயிலேருந்து. இங்கேருந்து நடந்து போகணும். ஸோ அப்படியே போகலாங்க. எஸ், அப்படியே நம்ம பஸ் ஸ்டாப் இறங்கினதுலேருந்து 1 கிலோமீட்டர் கூட வராதுங்க. 1 கிலோமீட்டரில் வந்தாலாம் இது உள்ளே போகணுங்க. இப்போ எஸ், ஃபால்ஸ் வந்தாச்சு. குளிக்க முடியாது, ஒன்லி பார்க்க மட்டும் தான் முடியுமாமாங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ பார்ப்போம். வாவ், மரணமாக இருக்குங்க. வேற மாதிரி. சே, ஒரு ஹெவன் ட்ரீட்டுங்க. ஆனால் என்ன, பலத்த மழை காரணமாக திருப்பரப்பில் குளிக்க விடுறதில்ல. குளிக்கலான்ட்டு ரெடியாக வந்தேன். பட் பின்னாடி பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. நான் கூட இவ்வளோ தூரம் வந்துட்டு குளிக்காமல் எப்படி போகிறதுன்னு நினச்சேன். பட் இன்னொரு ஸ்பாட்டு, சூப்பரான ஸ்பாட்டு கண்டுபிடிச்சிருக்கேங்க. இதுதாங்க ஸ்பாட்டு. சீரியஸ்லி வைப் வேறு மாதிரி இருக்குது. நான் அங்கே போயிட்டு வர கூட உசுறு போயிட்டு வந்துருச்சுங்க. ஏன்னா வழுக்குது, அதுவும் இல்லாமல் தண்ணி அதிகம். ஆழம் கூட கம்மி தான், ஆனால் தண்ணி அதிகமாக. ஸோ பார்த்து நான் ஃபோனை கூட அங்கே கொண்டு போகல. வேற மாதிரி வைப்பு. தரமான வைப்பு. ஆமையா எடுத்துருக்கேன். ஆக்சுவலி அவர் தான் நமக்கு வீடியோ எடுத்து கொடுத்துருந்தாரு. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. மஸ்ட்டு விசிட் பாட்டுங்க திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். அங்கே ஓப்பன் பண்ணலனாலும் பரவாயில்ல, இங்கே வந்துருங்க. தரமாக என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி இங்கே குளிக்கிறதெல்லாம் ஈஸிங்க. ஆனால் அங்கேருந்து வரோம் பார்த்தீங்களா, ரொம்ப டஃப்பான காம்படிஷனுங்க. நல்லா யோசிச்சு அந்த வரணுமான்ட்டு இப்போ வேறு மழை வருது. ஸோ அப்படியே கிளம்பலாங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுங்களா, சர்வே வரக்குள்ள போதும் ஆயிடுச்சு. மழை வந்ததுக்கப்புறம் யாருனாலையும் வர முடியல. திருப்பரப்புலேருந்து கிளம்பியாச்சு. குலசேகரத்துக்கு தாங்க போக போகிறோம். குலசேகரத்தில் இந்த கண்டோன்மெண்ட்லேயே நின்னாவே போதுங்க, நம்ம கோயம்புத்தூருக்கு வண்டி வந்துடுங்க. ரெகுலராக 3 மணிக்கு ரெகுலராக குலசேகரத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க வியா மார்த்தாண்டம், நாகர்கோயில், திருநெல்வேலிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மார்த்தாண்டத்துலேருந்து நாகர்கோயில் போயிட்டு நாகர்கோயிலேருந்து கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இந்த வண்டியில் தான் நம்ம திருப்பரப்புலேருந்து கனெக்ட் பண்ணி குலசேகரத்துலேருந்து டைரெக்டாக கோயம்புத்தூர் போகலாங்க. குலசேகரத்தில் 3 மணிக்கு, அங்கேருந்து வந்து மார்த்தாண்டத்துலேருந்து கோயம்புத்தூருங்க டைரெக்டாக. இந்த வண்டி தான். நம்ம ட்ரிவாண்டம் ஊட்டி வந்துருச்சுங்க. இவங்க எப்போ பிரகாஷ் மாற்றுறாங்களோ அப்போ தாங்க நான் எடுப்பேன். கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஆமாங்க, இந்த மாதிரி வண்டியில் எடுத்தால் தான் இந்த ஏரியாவுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதில் போய் எம்ஜி மாட்டி விட்டு என்னங்க போங்கச்சா. டிஎன்எஸ்டிசி சிபிஸ் ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் வண்டிங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:25 ஆச்சு. நம்ம பிளானில் ஒரு சின்ன திருத்தம். திருப்பரப்புலேருந்து டேரெக்டாக கோயம்புத்தூர் போக முடியாதுங்க. நம்ம குலசேகரத்துலேருந்து ஒரு சர்வீஸ் இருக்குதுங்க. குலசேகரத்துலேருந்து டேரெக்டாக ஒரு வண்டி இருக்குது. அதை விட்டுட்டிங்கன்னா மார்த்தாண்டத்துலேருந்து 3 வண்டி இருக்குதுங்க. ஸோ திருப்பரப்புலேருந்து மார்த்தாண்டம் அவ்வளோ தூரம்லாம் இல்லைங்க. அதிகபட்சம் 20 to 30 மினிட்ஸில் வந்துடலாம். பட் திருப்பரப்புலேருந்து குலசேகரம் ரொம்ப பக்கங்க. அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் வந்துடலாம். ஸோ திருப்பரப்புலேருந்து நீங்கள் குலசேகரம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷனு, திருப்பரப்புலேருந்து மார்த்தாண்டம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷனுங்க.
அண்ட் நம்ம இது வந்து ஒரு கட் ட்ரிப் மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஸோ திருப்பரப்புலேருந்து வேறு பஸ்ஸில் வந்து மார்த்தாண்டம் வந்துட்டேன். மார்த்தாண்டத்துலேருந்து இன்னொரு பஸ்ஸில் வந்து இங்கே வந்துட்டாங்க. இங்கேருந்து நம்ம நாஞ்சிலில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நாஞ்சில் ராஜா 7 o'clock சர்வீஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். மார்த்தாண்டத்துலேயே ஏறலாம்னு நினச்சேன். பட் மார்த்தாண்டத்தில் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை. டக்குன்னு நார்வேல் வந்துட்டு நார்வேலேருந்து கிளம்பிடலாங்க. 5:30 வண்டி கிளம்பிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி ஸ்பெஷல் 2 வண்டி விட்ருக்காங்க. ஸோ நம்ம வண்டி ஒரு 6 மணி 6 to 6:30 வந்துடுங்க. ஸோ வந்துட்டு இங்கே 7:20 எடுப்பாங்க. கோயம்புத்தூர் 7:20 ஷெடியூலு. பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4:30 போயிடுவாங்க. பார்க்கலாம். அண்ட் மக்களே, கொஞ்சம் நாட்களாகவே என் கண்ணில் வந்து ஒரு போஸ்ட் வந்து உறுத்திட்டே இருக்குது. அந்த போஸ்ட்டை சைடில் போடுறேன். என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூர் தான் ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் வண்டியை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒன்ஸ் அப்பான் அ டைம். எஸ், அந்த போஸ்ட்டை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கொல்லூர் மூகாம்பிகா, அதாவது சத்தியமங்கலம் அந்த வழியாக மைசூர் கனெக்ட் பண்ணி மைசூர்லேருந்து மடிக்கேரியிலேருந்து மங்களூர்லேருந்து கொல்லூர் வரைக்கும், உடுப்பி வழியாக கொல்லூர் வரைக்கும் எவ்வளோ தூரமான சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த டைமிங்கெல்லாம் விசாரித்து பார்த்தேன். ஃபேஸ்புக்கில் ஒருத்தவங்க தெளிவாக போட்டிருக்காங்க. எத்தனை மணிக்கு மத்தியானம் எடுத்து அடுத்த நாள் காலையில் ரீச் ஆகிடுறாங்க. சே, என்ன மாதிரி சர்வீஸு. பட்டு கொரோனாவுக்கு அப்புறம் கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அந்த சர்வீஸு. அண்ட் இன்னொரு வண்டி இருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து சிதம்பரம். அந்த சர்வீஸை எதுக்கு கட் பண்ணாங்கன்னே தெரில. ஏன்னா அந்த தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம்லாம் பயங்கர டிமாண்டு. பட் அந்த சர்வீஸை கட் பண்ணி வச்சுருக்காங்க. சே, இப்போ இருக்கிற மினிஸ்டர்னாச்சு பழைய சர்வீஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்கள்ஸ்க்கு அண்ட் எனக்குங்க. எவ்வளோ சூப்பரான ஏரியா தெரியுங்களா நாகர்கோயில். அது இந்த வடசேரி பஸ் ஸ்டாண்ட் எனக்கு ரொம்ப கனெக்டிங். பேசாமல் பொண்ணு இங்கே பார்த்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எஸ், நம்ம சேலம் களியக்காவிளை அதே க்ரூ தாங்க. நம்ம அன்றைக்கி பண்ணோம்லங்க அதே க்ரூ தான். எஸ், ஃபைனலி நாஞ்சில் பஸ் கேம். இன்றைக்கி இந்த வண்டியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுதான் 7:20 வண்டிங்க. பிபிஆர் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம். எஸ், வண்டி பார்த்தாச்சு. கேஎம்எஸ் தாங்க. திருநெல்வேலி TN 74ங்கிறனால நம்பி 2ஆம் நம்பர் சீட்டு போட்டிருக்கேன். ஸோ என்ன ஆக போகுது ஏதாக போகுது எதுவுமே தெரில. பார்க்கலாம். ஆனால் க்ரூகிட்ட பேசல. ஆனால் வந்துட்டாங்க கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. பஸ் இதுவான்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். 7:20 வண்டியான்ட்டு 1 மணி நேரம் நிற்பாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ கேட்டலாம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மார்த்தாண்டம் டிப்போங்க. எஸ், ஃபைனலி பெர்மிஷன் கேட்டாச்சு. எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் இதுக்கப்புறம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சம்பவமாக பண்ணிட்டாங்க. அது போகிற வழியில் சொல்கிறாங்க. வண்டி எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருங்க. மார்த்தாண்டம், நாகர்கோவில், திருநெல்வேலி, கோவை பைபாஸ் ரைடு, பிபிஆர் கோயம்புத்தூருங்க. வழி எல்லாமே ரெகுலர் ரூட்டு தான். மார்த்தாண்டம் டிப்போ உங்களை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க இந்த மாதிரி பண்ணுறீங்கன்ட்டு. கேஎம்எஸில் புத்தம் புதுசாக வரும்போது சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வண்டி. பட் இப்போயும் நல்லா இருக்குது, நோ ப்ராப்ளம். நாஞ்சில் ராஜா ஸ்பெஷல். ஆக்சுவலி என்ன சம்பவம்னா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்டக்டர்னாவும் டிரைவர்னாவும் தெரில எனக்கு. அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன். இப்படி வந்து புக் பண்ணியிருக்கோம் 2ஆம் நம்பர் சீட்டு. அவர் ஷாக், 2ஆம் நம்பரா அப்படின்னாரா. ஆமாங்க 2ஆம் நம்பர் தான், ஏன் புக் பண்ணக்கூடாதான்னு கேட்டேன். இல்லை அது வந்து லேடி சீட்டு, அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். நாங்கள் வந்து இப்படி ஒரு டிஎன்எஸ்சிசி பற்றி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்கோம், இப்படி திருப்பரப்புலேருந்து டேரெக்டாக கோயம்புத்தூருக்கு போகிறக்கு ஒரு ரூட் பஸ் மாதிரி கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் தந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னேன். TN 74 என்னமோ ஏதோ நினச்சேன். பட்டு இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஆக்சுவலி அவங்க சொல்கிற ஒரே ரீசன் என்னென்னா, நம்ம 2ஆம் நம்பர் சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சீட் இருக்குது பார்த்தீங்களா, விஐபி சீட் புக் பண்ணியிருக்காங்களாமா யாரோ. ஆக்சுவலி ஒரு விமன் உட்காந்துருக்காங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல. விஐபி சீட் புக் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ அதனால் உட்கார வைக்க முடியாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு சீட் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. நாஞ்சில் ராஜா இப்படி பண்ணுவாங்க நினச்சி கூட பார்க்கலைங்க. சரி வாங்க அப்படியே போகலாம். சே, நம்ம கொடைக்கானல் வண்டிங்க. இப்போ திருச்சிக்கு போகுது வண்டி, கேன்சலே பண்ணிட்டாங்க. சூப்பர் வண்டிங்க. இதோட ஆப்போசிட் இன்றைக்கி அங்கேருந்து கிளம்புதில்லைங்க அந்த வண்டி. இதை விட உள்ள இன்டீரியர் செம டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்களாமா, நான் பார்த்தது இல்லைங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணதில்லை. கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில், திருவண்ணாமலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இங்கேருந்து கோயம்புத்தூர் போக போகிறோங்க.
எஸ் டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு 6:45 ஆச்சு. ஹாப்பியாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. பிகாஸ் க்ரூ மறுபடியும் கூப்பிட்டு பேசினாங்க, நீங்கள் ஏதாச்சும் தப்பாக இது போட்டு விட்டிங்கன்னா எங்களுக்கு நிர்வாகத்தில் தான் ப்ராப்ளமுங்க, நம்ம நிர்வாகம் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்மளோட க்ரூவெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க, ஆஃபீஸர்லாம் வந்துட்டு இருந்தாங்க. நம்ம நாகர்கோயிலேருந்து பம்பா பண்ணியிருந்தோம்லங்க, அப்போ நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து இப்போ வந்து பேசிட்டு போனாங்க. நான் அவர்கிட்ட சொல்லி சீட் வாங்கலாம்னு நினச்சேன், பட் வேணாம். பிகாஸ் அந்த மாதிரி போய் சீட் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. க்ரூ அலோவ் பண்ணால் எடுப்போம், அவ்வளோதான். இல்லைன்னா நமக்கு ஒன்றும் புதுசில் விண்டோ விளாகு. ஸோ விண்டோ விளாக் தாங்க வரும் இந்த நாஞ்சில். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. TN 74 வந்து என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், பட் வந்து அவங்க சிச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்க. ஓகே, நம்ம புரிஞ்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடலாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரிசர்வேஷனில் வந்துட்டாங்கன்னா வண்டி எடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ ஆல்ரெடி முக்காசி ஃபுல்லாகிட்டு இருக்குது, செக் பண்ணிருக்காங்க. ஏங்க நம்ம திருப்பூர் நாகர்கோயிலுங்க, புது வண்டி போட்டாங்கன்னு சொன்னாங்க, பட் பழைய வண்டி தான் ஓடுது. க்ரூ யாருன்னு தெரில, நம்ம அண்ணாவான்னு பார்ப்போம். எஸ் நம்ம அண்ணாவே தாங்க. ஸோ போய் அவரை பார்த்து ஒரு பேசிட்டு வந்துடலாங்க. எஸ் வண்டி ஒன்றும் ஒரு வாரத்தில் வந்துருமாமாங்க. வண்டி வந்து ஸ்டிக்கரிங் வரைக்கும் ஆரம்பிச்சிட்டாங்களாம்மா. ஸோ வண்டி வரட்டும், அங்கேருந்து நம்ம நாகர்கோவில் ட்ரை பண்ணணுங்க. இங்கேருந்து பண்ணியாச்சு, அங்கேருந்து பண்ணுவோம். சரி வாங்க அப்படியே போகலாம், வண்டி டைம் ஆச்சு. இதோட செகண்ட் ஸ்பெஷல் வண்டிங்க. ஒரு வண்டி பார்த்திங்கன்னா நம்ம 5:30 வண்டி கிளம்பிச்சிருங்க, அதுக்கு அடுத்தபடி ஒரு 1/4 மணி நேரத்தில் ஒரு வண்டி கிளம்பிச்சு, அதுக்கு அடுத்தபடி மறுபடியும் இன்னொரு வண்டிங்க. நம்ம வண்டிக்கு அப்புறம் அடுத்த வண்டி போவோங்க. அப்போ மொத்தம் 3 ஸ்பெஷல் ஆப்ரேட் பண்ணுறாங்க போட்டிருங்க. எஸ் அடுத்த வண்டி வந்துருச்சுங்க. ஃப்ரேமை பாருங்க ஜி. பட் அது பார்த்திங்கன்னா பழைய வண்டி, இது புது வண்டிங்க. சீரியல் பார்த்தீங்கன்னா தெரியும், 2192 2127. அப்படி பார்த்தாலும் இதுதான் நம்பர் கம்மி. சரி பார்ப்போம் வாங்க. டக்குன்னு நம்ம பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மார்த்தாண்டம் டு ஊட்டி வியா திருப்பூர் கோவை அந்த வண்டி பார்த்தோம் நம்ம எடுத்துருந்தாங்க. நம்ம அண்ணா டக்குன்னு கூப்பிட்டு வந்து வாங்க டீ சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டாரு. நம்ம வண்டிக்கு ஸ்டிக்கரிங்கெல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்களாம்மா. ஸ்டிக்கரிங் பண்ணக்கப்புறம் ஃபுல்லாக எடுப்பாங்க. நம்ம க்ரூ வராரு பாருங்க, டிரைவர் அண்ணா அங்கே கண்டக்டர். இப்போ நம்ம நாகர்கோயிலேருந்து ஊட்டிக்கு ஒரு NSS ப்ரீமியம் சர்வீஸ் ஒன்று ஆப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 8 மணியோ என்னென்னு டைமிங் சரியாக தெரிலிங்க, அந்த வண்டியான்னு தெரில. இது UD அல்ட்ரா டீலக்ஸ், அல்ட்ரா டீலக்ஸ்ன்னு போட்டு ஓடுதுங்க, தெரில எனக்கு சரி. அந்த வண்டி ஒரு நாள் ப்ரீமியம் சர்வீஸ்ன்னு போட்டிருக்கு, அது என்ன ப்ரீமியம்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க, பார்த்துட்டு ஒரு லாக் எடுத்துடலாம். பர்ஃபெக்டாக 7:20 ஆச்சுங்க, அப்படியே கிளம்ப வேண்டியது தாங்க. இன்றைக்கி நமக்கு இந்த சீட்டு தாங்க. ஷார்ப்பாக கிளம்பிட்டாங்க 7:20க்கு. ஆக்சுவலி அந்த சார் தான் நம்மகிட்ட பேசிகிட்டு வந்தாருங்க. வந்து எப்படி தம்பி போகுது வ்ளாக்ஸ் எல்லாம், கண்டிப்பாக இந்த வருஷமும் வந்துடுங்க, கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம பம்பாக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், கண்டிப்பாக வந்துடுங்க, உங்கள் காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ எவ்வளோ எப்படி சொல்கிறது, ஒரு பஸ் ட்ராவல்னால எவ்வளோ கனெக்டிங்கு, எவ்வளோ எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து எல்லாம் சொந்தக்காரங்க மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம பக்கத்து இவங்க மாத்தாண்ட வண்டி பார்த்தேன், 2 பேரும் அவ்வளோ ஹாப்பி. தம்பி எங்கள் வீட்டிலலாம் அவங்க வீடியோ பார்த்தாங்கப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, நம்ம வண்டி இப்போ அவரே கூப்பிட்டு பேசுகிறாரு, உனக்கு அடுத்த மந்தில் ஒரு 2 மாதத்தில் வண்டி ஸ்டிக்கரிங் பண்ணிடுவாங்க, நீங்கள் தான் வந்து வீடியோ எடுத்து தரணும் ஃபஸ்ட் வீடியோ அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் இன் வேர்ட்ஸ்.
வண்டி கிளம்பிடுச்சு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாங்க. தெரிஞ்ச விஷயந்தான். நாகர்கோவிலேருந்து கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட 470 கிலோமீட்ரு கவர் பண்ணுற நேரம்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து 7:20க்கு எடுத்து காலைல 6:50க்கு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் போகிறாங்க உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ கண்ணால் பார்த்துருவோம் வீடியோவில், சரிங்களா? டிக்கெட் ஃபேர்னால் 367 ரூபாங்க. ஸோ போகிற வழின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே நாகர்கோவிலேருந்து திருநெல்வேலிக்கு நடுவில் ஸ்டாப்பேஜஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிர்வாகம் வள்ளியூர் இந்த மாதிரி 4 மேஜரான ஊருக்குள்ளே கம்பல்சரி போயிட்டு என்ட்ரி இருக்குது, உள்ளே போயிட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த ஊர்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக திருநெல்வேலி போயிடுவோம். திருநெல்வேலியிலேருந்து டேரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் தாங்க. மதுரை உள்ள என்ட்ரி இருக்காது, எந்த நாட்களிலுமே இருக்காதுங்க. ஸோ பார்ப்போம், சரிங்களா, எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு ஊரான காவல் கிணறுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோங்க. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட்டுங்க. நம்ம நாஞ்சல் ராஜாவில் செட்டு போட்டிருக்காங்க வேறு மாதிரிங்க. அதுவும் ஸ்டார்டிங்கே வேறு மாதிரி பாட்டு, பூங்காற்றே போட்டிருக்காங்க. இந்த பாட்டில் எனக்கு ஒரு ரிலீக்ஸ் பிடிக்குங்க. வரும்போது காட்ட சொல்கிறேன் இருங்க, ஆனால் காப்பிரைட் ஆயிருமே. இதுக்கப்புறம் தாங்க மொழி தெரியா பாடலும் அர்த்தங்கள் உணர்கிறதுன்னு ஒரு லைன் வரும் பாருங்க. ஃபஸ்ட்டு மேஜரான ஸ்டாப் காவல் கிணறு தாங்க. கரெக்டாக 8:05 நம்ம பனங்குடி வந்தாச்சுங்க. ஸோ காவல் கிணறுக்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்டாப் பார்த்திங்கன்னா பனங்குடிக்கு அப்புறம் கன்ஃபார்மாக வள்ளியூர் தாங்க. வள்ளியூருக்கு அடுத்தது தான் எங்கே போகிறாங்கன்னு டவுட்டாக இருக்குது. ஸோ பார்ப்போங்க. பிளேலிஸ்ட் வேறு தரமாக இருக்குது. பைபாஸில் பிரித்து மேறாங்க. சீரியஸ்லி எவ்வளோ ஸ்பீடு போகிறாங்கன்னு தெரில. ஸோ இதுக்காகவே நான் ஸ்பீடோமீட்டர் ஆன்லைனில் வச்சு உங்களுக்கு ஆட் பண்ணுறாங்க, பாருங்கள். வள்ளியூர் சொன்ன மாதிரி மேஜராக இப்போ உள்ளே வர சொல்லியிருக்காங்க. ஸோ 8:20ங்க வள்ளியூர். ஷார்ப் 8:30க்கு ஏர்வாடி உள்ளே வராங்க. ஏர்வாடியில் கூட நிறையா டிமாண்ட் இருக்குங்க வண்டிக்கு. ஸோ அதனால தான் 3 வண்டியும் உள்ள வண்டி தான் போகிறாங்க போல் இருக்குங்க. நம்ம வண்டி ஃபாலோ பண்ணுறது தான் இந்த 3 வண்டியுமே. நம்ம 5:30 வண்டி, 7:30 வண்டி, அப்புறம் 8:30 நினைக்கிறேன், அந்த வண்டி ஃபாலோ பண்ணுதுங்க. திருநெல்வேலி வந்தாச்சுங்க. கரெக்டாக 9:10க்கு உள்ளே போகிறாங்க. பார்ப்பாங்க திருநெல்வேலியில் நம்ம ஊருக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்ட்டு. மோஸ்ட்லி முன்னாடி ஒரு ஸ்பெஷல் வண்டி வந்துச்சு, பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம தலைமையகத்துலேருந்தே வந்திருக்குங்க ஒரு வண்டி. திருப்பூருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்குங்க. இன்னும் இவங்க வண்டியே கிளம்பலைங்க ஒன்றும். கரெக்டாக நம்ம நாகர்கோவிலேருந்து திருநெல்வேலிக்கு 1 மணி நேரம் 50 நிமிஷத்தில் வந்துட்டோங்க. இந்த 1-to-1 சர்வீஸில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முன்னாடியே வந்திருப்போம். ஆக்சுவலி 1-to-1ங்கிறது 1 மணி நேரம் 25 நிமிஷம்னு நினைக்கிறாங்க, சரியாக தெரில. ஏன்னா பல வாட்டி போயிட்டு வரனால சரியாக தெரிய மாட்டேது.
நம்ம நாகர்கோவில் வண்டி திருப்பூர் நாகர்கோவில் ட்ரை பண்ணியிருப்போம். அது வந்து 1 மணி நேரம் 30 நிமிஷத்துல என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பட் இவங்க பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 50 நிமிஷத்தில் வந்திருக்காங்க. திருப்பூருக்கு நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு போல் இருக்குங்க. TN 58 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு புது வண்டிங்க திருப்பூர்னு போட்டிருக்கு. இப்போ நாஞ்சலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு. உனக்கு இந்த வண்டி அடுத்த வண்டிக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் கூடி சீக்கிரம் கிடச்சிடும்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் பாருங்கள், இங்கே ஒரு வண்டி ஸ்பெஷலு, இது திருநெல்வேலி பிரான்ச்சுங்க. இது நம்ம நாகர்கோவில் பிரான்ச் வண்டிங்க. எல்லாம் இப்போ நம்ம டிரைவர்லாம் சத்தம் போடுறாங்க, அங்கே வண்டியே ஃபுல்லாகலை, நீங்கள் பாட்டுக்கு லைட்டை போட்டிங்க அப்படின்ட்டு. ஆனால் 2 வண்டி நிறைய வண்டி ஸ்பெஷலே விட்றாங்க. கிளம்பியாச்சுங்க, வண்டி ஃபுல்லாகிடுச்சு. உனி திருநெல்வேலி தாண்டி வெளியே வந்து ஒரு ஹோட்டல் பிரேக் விடுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போகலாங்க. ஒருவேளை நீங்கள் இங்கேருந்து போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் சார்ஜஸ்ங்க 310ங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தனி சர்வீஸ் இருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் வண்டி பார்த்திங்கன்னா 8:45 கிளம்பும். அதுக்கு அடுத்தபடி முதல்வன் 9:30 கிளம்புவாங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டிங்கன்னா இது இல்லாமல் இந்த வண்டியும் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு வண்டியும் இருக்குங்க, அதுவும் இருக்குங்க. ஸோ திருநெல்வேலி டு கோயம்புத்தூர் டிமாண்டான ஏரியா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிமாண்டான பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குங்க. மோஸ்ட்லி இந்த நைட் டைம் நம்ம திருநெல்வேலி டு கோயம்புத்தூர் ஜஸ்ட் 7 ஹவர்ஸில் ரீச் பண்ணுவாங்க. பார்க்கலாம், நம்ம பஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:30க்கு எடுத்தாங்க. எத்தனை மணிக்கு நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. கேபின் கேட்டிருக்கேன், சாப்பிட்டதுக்கப்புறம் முன்னாடி வாப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கேபின் ஃபுல்லாக பண்ணலாங்க. எஸ், நம்ம பைபாஸ் வந்தாச்சுங்க. எஸ், சாலைப்புதூர் டோலுங்க. இங்கே மட்டும்தாங்க எல்லா சிசிடிவியும் பார்க்கலாம் வெளிப்படையாக. மற்றவங்க எல்லாம் மறைச்சிருப்பாங்க, இவங்க மட்டும் தான் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ எவ்வளோ பெரிய டிஸ்பிளேன்னு பாருங்கள், வேறு மாதிரி. எஸ், பாலாஜியில் தாங்க நிப்பாட்டியிருக்காங்க, கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. ஸ்ரீவாரி
போய் சாப்பிட்டு வந்துடுவோம். ரெகுலராகவே பாலாஜியில் சூப்பராக இருக்குங்க ஃபுட்டு. ஸோ அதே மாதிரி கரெக்டான டைம்ங்க ஒரு 10:30க்கு நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாங்க ஜேர்னியை. சப்பாத்தி ஒரு தோசை தான் சொல்லியிருக்கோம், சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாங்க. ஆக்சுவலி இந்த ஹோட்டலில் குரூ கூட வந்தால் ஒரு தனி கவனிப்பு தாங்க. நான் நம்ம டிரைவர்னா கண்டக்டர் 3 பேர் ஒட்டுக்காக தான் சாப்பிட்டோம். பே பண்ண வேணான்ட்டார். தனியாக கவனிக்கிறாங்க, வேறு மாதிரிங்க. இதுக்கு தான் க்ரூஸ்க்கும் பேசஞ்சர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட். கம்மி தான். செம டைப்புங்க 2 பேருமே. நான் ஃபஸ்ட் என்னமோ நினச்சேன், பட் வேறு மாதிரி டைப்புங்க. பாலாஜி எப்போயுமே டின்னருக்கு சூப்பரான ஸ்பாட்டு தான். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ட டின்னர் ஆகட்டும், காஃபி ஆகட்டும், எல்லாமே தாறுமாறாக இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே கிளம்பலாம். கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 10:45, 10:50 ஆச்சு. லெட்ஸ் கோ. இன்னைக்கு கேபின் தாங்க ஃபுல்லாக. வண்டி ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கோயம்புத்தூர் தாங்க. கோவில்பட்டி 11:10க்கு வந்திருக்காங்க கரெக்டாக. இப்படி லெஃப்டில் போகிற ரோடு பார்த்திங்கன்னா நம்ம ராஜபாளையம் ரீச் பண்ணலாம். இது ரைட்டில் கோவில்பட்டி உள்ளே போய் நம்ம தூத்துக்குடி ரீச் பண்ணலாங்க. தூத்துக்குடி, திருச்செந்தூர் எல்லாமே ரீச் பண்ணலாம். இந்த டோல்கேட்லேயும் பார்த்துட்ருக்காங்க. ப்ளேலிஸ்ட் வேறு பயங்கரமாக இருக்குங்க. வேறு மாதிரி போயிட்டுருக்கு எல்லா பாட்டுமே. ராம்கோ சிமெண்ட் கம்பெனிங்க ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு பிரம்மாண்டமான விஷயங்க இந்த லைனில் இருக்கும் போது. பார்க்கும் போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஷாமோலி நிறைய சம்பவம் பண்ணியிருப்பாங்க.
ஏதோ செம்ம டிராஃபிக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லா வண்டியும் லைன் கட்டி நிற்கிது. என்ன டிராஃபிக்னு தான் தெரியல, ஏதோ ஆக்சிடெண்ட்டோ. எஸ் மக்களே, அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க. ஒரு லாரி முன்னாடி பின்னாடி கார் இடிச்சிருக்குங்க. அதான் அவ்வளோ டிராஃபிக்கு. நல்ல வேலை கிளம்பிடுச்சுங்க அதெல்லாம். மரணமாக போகுதுங்க செடி. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. டஃப் கொடுக்குறாரு வேற மாதிரிங்க. எஸ், கரெக்டாக கள்ளிமந்தைக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பு. அந்த திருநெல்வேலி வண்டி என்ன ஓட்டம் ஓட்டுறாருன்னு தெரியுங்களா? செம டஃப்பு, மரணமாக இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, கடைசி வரைக்கும் டஃப்பு கொடுத்துட்டு போகிறாரு. தரமாக இருந்துச்சு ரைடு. ஒரு தரமான ஜேர்னிங்க. பக்கத்தில் தான் நிற்கிது பாருங்க இந்த வண்டி. இந்த வண்டி நமக்கு முன்னாடி ஒரு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க. அந்த ஆக்ஷனில் மீட் பண்ணியிருந்தோம். அந்த ஆக்ஷன் இருந்துச்சுலங்க, அப்போ பிடிச்சார் அழுத்த. எங்களை விடவே இல்லை இப்போ வரைக்குமே. வேறு லெவலில் போச்சு. நான் என்ன தான் சைடில் அதாவது விண்டோவில் வச்சு இவ்வளோ சூப்பராக எடுத்துருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. தரமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், இவர் தாங்க அந்த கிரேட் டிரைவர். அதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். எஸ்வனி தாராபுரம் பல்லடம் தாங்க. ஐ திங்க் ஸோ ஒரு 4:30க்கு நம்ம கோயம்புத்தூர் சிங்கநல்லூர் போயிடலாங்க. இந்த வண்டி காந்திபுரம் போகாதுங்க, ஃபஸ்ட் வண்டி மட்டும்தான் காந்திபுரம் போகுங்க.
சொன்ன மாதிரியே ஷார்ட் டைமில் உள்ளே என்ட்ராக போகிறோம். எஸ், நம்ம சிங்கநல்லூர் 4:30க்கு வந்தாச்சுங்க. ஐயோ, நீ காந்திபுரம் போகணுங்க. இந்த கூட்டத்தை பார்த்தாலே காந்திபுரம் போன மாதிரி தான். ஐயா, எல்லாம் லீவு முடிஞ்சு போகிற கூட்டம். எல்லாம் வண்டி ஃபுல்லாக தாங்க இருக்குது. ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. ஓகே ப்ரோ, சரிண்ணா. ஓகேண்ணா. எஸ், ஃபைனலாக ஒரு தரமான ஜேர்னிங்க. எக்ஸ்பெக்டட் பண்ணவே இல்லைங்க இப்படி ஒரு ஜேர்னி அமையும்ன்ட்டு. எஸ், நான் சொன்னேன் இல்லைங்க, நம்ம வண்டி தாராளமாக நம்பி ஏறலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பரப்பு, குலசேகரம், அங்கேருந்து கோயம்புத்தூர் எப்படி வரலான்ட்டு. ஸோ நானும் ட்ரை பண்ணேன். அது பர்ஃபெக்டாக இருக்குங்க. நீங்கள் குலசேகரத்தில் கரெக்டாக 3 மணிக்கு வந்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வண்டி வருவார். 5:30க்கு நாகர்கோவில் எடுப்பாங்க. நம்ம கோயம்புத்தூர் 3 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. ஸோ ஒரு சூப்பரான தரமான வீடியோ பிளான் பண்ண மாதிரி சூப்பராக எடுத்தாச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அந்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா. நல்ல வேலைங்க, வந்தானே எனக்கு ஒரு சீட் கிடச்சிச்சு. ஓப்ஸ் போகாதுங்க, இது வந்து சௌரிபாளையத்து வழியாக போயிருங்க. கரெக்டாக எப்போ ஊருக்கு போயிட்டு வந்தாலும் இவளோட கிரேஸ் கம்மியாகாதுங்க. ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும்.